ஒரு மர்மமான தீவின் நடுவில் மாபெரும் மரத்தடியில் மறைந்திருந்த பூதப்புதையல் பெட்டியை பேராசை பிடித்த ராட்சத கரடி ஒன்று மண்வெட்டியுடன் கண்டறிந்தது. இந்த புதையலை யாராலும் அசைக்க முடியாது என்று கரடி கர்ஜித்த போது வானில் வட்டமிட்ட துரித புறா ஒன்று புத்திசாலித்தனமாக திட்டம் தீட்டியது. கரடி புதையலை பெட்டியில் வெளியே எடுத்ததும் புறா சட்டென்று கீழே வந்து பாறையிலிருந்த துளையில் பஞ்சு போன்ற விதைகளை குப்பி நீரூற்றிலிருந்து நீரை தெளித்தது. கரடியே, இது உன் புதையல் பெட்டி இல்லை, இது ஒரு விரைவான வேர் வளர்ப்பிச் சவால் என்று புறா சவால் விடுத்த சில வினாடிகளில் அந்த விதைகள் ராட்சத வேகத்தில் வளர்ந்து வலுவான வேர்களாக படர்ந்து புதையல் பெட்டியைச் சுற்றி கட்டியிருக்கின. எவ்வளவு முயன்றும் கரடியால் அந்த பெட்டியை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியவில்லை. அது மண்ணில் விழுந்து தோற்றது. வெற்றி பெற்ற புறா, புதையல் என்பது பலமில்லை, அதுவே புத்திதான் என்று கூறி சிரித்தது. சலிப்படைந்த கரடி, அடுத்த முறை நான் எக்கு பெட்டி வைப்பேன் என்று சவால் விட புறா பயக்கு எக்கோ உனைக்கும் முகில்காடி, அடுத்த சவாலுக்கு நான் தயார் என்று சிரித்துக்கொண்டே சவால் விடுத்தது.